அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்ட கொடூரம், எரித்து கொலை, உலகையே உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். காங்கோவில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கோமா நகரில் உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் எடுத்து செல்லப்படும் காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன. மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அதன் அண்டை நாடான ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சியாளர்களால் உள்நாட்டில் கலவரம் மூண்டுள்ளது. தாதுவளம் நிறைந்த காங்கோவில் செயல்படும் நூற்றுக்கணக்கான கிளர்ச்சி குழுக்களில் M23யும் ஒன்று. M23 படையின் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் அந்த நாட்டின் இராணுவம் ஈடுபட்டுள்ளது. ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சி குழு கடந்த வாரம் காங்கோ நகரமான கோமாவுக்குள் நுழைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டு உயிருடன் எரித்து கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கோமாவின் மொன்சென் சிறைச்சாலைக்குள் வெடித்த கலவரத்தில் பெண் கைதிகள் பலர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளனர். பல ஆயிரம் ஆண்கள் சிறையிலிருந்து தப்பித்த நிலையிலே பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி தீக்கிரையாக்கப்பட்டது என கோமா பகுதியில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கோவின் முக்கியத்துவம் வாய்ந்த கோமா நகருக்குள் M23 கிளர்ச்சி படையின் கடந்த வாரம் நுழைந்துவிட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. அங்கு நிலவும் அசாதாரண சூழலை பயன்படுத்தி பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோமா நகரை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறைகளை தங்கள் போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் கவலை தெரிவித்துள்ளது. கோமா நகரில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சி அடைய செய்துள்ளன. மேலும் பல பெண்கள் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோமா நகரில் உள்ள மென்சென்சே சிறைச்சாலையில் கடந்த மாதம் ஜனவரி 27ஆம் தேதி பெரும் கலவரம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்து வெளியேறி இருப்பதாகவும் இதனிடையே பெண் கைதிகள் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறை வளாகமும் தீ வைத்து கொளுத்தப்படத்தில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாகவும் காங்கோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி சிறைச்சாலை வளாக பகுதியில் சுமார் 2000 உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி சிறைச்சாலை வளாக பகுதியில் சுமார் 2000 உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஐநா அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வேண்டே பெர்ரே தெரிவித்துள்ளார். 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இந்த கோமா நகரம் தற்போது M23 கிளர்ச்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ருவாண்டா அதன் அண்டை நாட்டிலிருந்து அதிக நிலப்பரப்பை கைப்பற்றி தீர்மானித்து விட்டதாகவே அச்சம் எழுந்துள்ளது. தற்போது தெற்கு கிவு மாகாணத்தின் தலைநகரான புகாவுவை நோக்கி M23 கிளர்ச்சியாளர்கள் நகர்வதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இதனிடையே கடுமையான எதிர்ப்பு எழுந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் M23 கிளர்ச்சியாளர்கள் தயங்குவார்கள் என்றே உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜனநாயக குடியரசு காங்கோ நாட்டின் இராணுவம் திடீரென போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்திருப்பதுடன் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாகவும் கடந்த திங்கட்கிழமை இரவு தெரிவித்துவிட்ட நிலையில் அதன் அண்டை நாடான ருவாண்டா காங்கோவின் பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. ஐநா அமைதிப்படை பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வேண்டே பெர்ரே வலியுறுத்தியுள்ளார். மேலும் M23 கிளர்ச்சி படையின் முக்கிய தலைவர்களுடன் தங்கள் குழு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிறைச்சாலை வளாக பகுதியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து உயிருடன் எரித்து கொல்லப்பட்டிருப்பது உலகெங்கிலும் பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.